விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய கிரக நிலைகள் இம்மாதம் நாம் பார்க்கின்ற பொழுது எல்லா விஷயங்களிலுமே நீங்கள் மிகவும் எதவாக நடந்து கொள்ள வேண்டும். ஒன்றை நாம் செய்வதென்றால் அதற்கு முன்பின் யோசனை கண்டிப்பாக தேவை. அது மட்டுமல்ல, சிறிய அளவிலே இது செய்துதான் ஆக வேண்டும் என்ற நிர்பந்தத்தை மட்டும் நீங்கள் இம்மாதம் செய்து கொண்டால் போதுமானது. அத்துடன் அக்கம் பக்கம், அடுத்தவர்கள் விஷயங்கள், குடும்பம், தொழில் ரகசியங்கள், இதையெல்லாம் கண்டிப்பாக காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஏதேனும் ஒரு சின்ன விஷயம் உங்களை பெரிய அளவிலே பாதித்து மன விரக்தியை உண்டாக்கும். அது மட்டுமல்ல, பிரிவு பிரச்சனைகளுக்கும் கோர்ட்டு வழக்கு விவகாரங்களுக்கும் அலைச்சல்களுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. உங்களுடைய வாக்கு, பணம், படிப்பு, பரிமாற்றம், பங்கு விஷயம், பங்காளிகள், பந்துக்கள், இதிலெல்லாம் நீங்கள் மிகவும் அலாட்டாக இருக்க வேண்டும். அகால உணவு உறக்கத்திற்கு அதிக இடம் உண்டு. எந்த ஒரு விஷயமும் உங்கள் முன் வருகின்ற பொழுது ஒன்றுக்கு பல முறை யோசித்து முடிவெடுப்பது நன்மை. வெளியிலே நீங்கள் செல்லுகின்ற போது கூட இறை சக்தியையும் பிறருடைய சார்ந்த உதவிகளையும் பாதுகாப்பு கவசங்களையும் செய்து கொள்ள வேண்டும். விலையுயர்ந்த பொருட்கள், டாக்குமெண்ட்டுகளை மிகவும் இன்சூர் பாதுகாப்போடு கண்டிப்பாக எதையும் சரியாக பார்த்து பக்காவாக இருக்க வேண்டும். யாரையும் நம்பி எதிலும் ஈடுபடாதீர்கள். இம்மாதம் நீங்கள் நம்ப வேண்டியது இறைவனை மட்டுமே. இறையருளால் தான் இம்மாதம் நீங்கள் கடக்கிறீர்கள் என்பதை மனதில் கொண்டு உங்கள் மனதில் எது நியாயம் என்று படுகின்றதோ அதை மட்டும் செய்யுங்கள். குறிப்பாக பண பரிவர்த்தனை செய்பவர்கள், வாகன பழுது நீக்குபவர்கள், வாகனத்துக்குரிய அசசரி பொருட்கள் விற்பவர்கள், எரிபொருளில் இயங்குபவர்கள், ஆபத்தான தொழிலில் ஈடுபடுபவர்கள், ஆகாய மார்க்க பயணத்தில் இருப்பவர்கள், குறிப்பாக பயணம் ஒன்றையே தொழிலாக கொண்டிருப்பவர்கள் மற்றும் சீரமைக்கும் தொழில்கள், பட்டை தீட்டும் தொழில்கள், மருத்துவம், கெமிக்கல், இதில் இருப்பவர்கள் எல்லாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய பாதிப்புகளிலிருந்து நீங்குவதற்கு கண்டிப்பாக குலதெய்வ பூஜையும் முன்னோர்களையும் அவசியம் வணங்க வேண்டும். உங்களுடைய இந்த பாதிப்பை நீக்குவதற்கான வழிபாடுகள் நான்முகன் என்ற பிரம்மாவையும் சோலிங்கர் என்ற நரசிம்மரையும் அந்த மகாவிஷ்ணுவையும் கண்டிப்பாக வணங்க வேண்டும். எண்கள் 3, 2 அனுகூல எண்களாக செயல்படக்கூடும். வடகிழக்கு வடமேற்கு திசையால் உங்களுக்கு வரவினங்களோ சொற்ப நன்மைகளோ ஏதேனும் உங்களுக்கு கைகூடலாம். மற்றும் பழுப்பு நிறம், தூய வெண்மை, இந்த நிறங்கள் உங்களுக்கு பயனுடையதாக இருந்திடக்கூடும். கிழக்கு வடமேற்கு திசையின் முயற்சிகள் எந்த வகையிலும் உங்களுக்கு பழுது போகாமல் சாதகமாக இருக்கும். மிக மிக கவனமுடன் இருக்க வேண்டிய தேதிகள் 12, 13, 14. அதாவது சரீர ரீதியில் உபாதைகள் அல்லது இரத்த தானம் அல்லது மருத்துவ உதவிகள் அல்லது ஏதேனும் ஒரு வகையில் பூமியிலிருந்து விளையக்கூடிய தானியங்களோ பொருட்களோ இவற்றை ஒன்றை தானமாக கொடுப்பது பயனுடைய ஒன்றாக இருந்திடக்கூடும். இனி தனுசு ராசி அன்பர்களே, ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.